Hello friends, welcome to Anushree Gallery. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஹோம் சாம்பார் மசாலா பவுடர் எப்படி அரைக்கலாம்னு பார்த்தலாம். இதுக்கு நல்லா வானல் சூடானதுக்கு அப்புறம் கடலை பருப்பு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் 1.5 டேபிள்ஸ்பூன். துவரம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ்பூன் அளவில் தான் நான் அளந்து போடுறேன். இது கூட 5லேருந்து 6 வரைக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரண மிளகாவே எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரெட் கலர் கிடைக்கும் அப்படின்றதால தான். இது எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சாட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் மாறினதுக்கப்புறம் ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 3/4 டேபிள்ஸ்பூன். அகெயின் இதை நீங்கள் மறுபடியும் சாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் ஜீரகத்தோட ஸ்மெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 30 தடவை செய்கிற அளவுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். அப்புறம் தனியா பவுடர் 1/4 கப் எடுத்துக்கிறேன். முழு தனியாக வந்துச்சுன்னா கடலைப்பருப்பு துவரம் பருப்பு போடுறப்பே நீங்கள் அப்பயே நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே அகைன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக சாட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த பவுடர்லாம் தீஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு சாட் பண்ணி இதோட பச்சை வாசனை, அந்த பவுடரோட பச்சை வாசனைலாம் உங்களுக்கு போகணும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நியர்லி முடிஞ்சிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நீங்கள் இது போல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாமே வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான ஃபைன் பவுடராக வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா பவுடர் ரெடி. பார்த்திங்களா, செம கலர் சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி யூஸ் பண்ணதால தான் இந்த கலரில் இருக்குது. அதனால தான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம மந்த்லி நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது கிடாது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த மசாலா பவுடர் அரைக்கிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா சாம்பாரோட வாசனை உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாம்பார் மசாலா பவுடர் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், சாம்பார் மசாலா பவுடர் ரெடி. இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பாக்ஸில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சி எடுத்துடுங்க. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலா பவுடரை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம், வெளியிலேயே கிடவே கிடாது. ஸோ அவ்வளோதான், சாம்பார் மசாலா பவுடர் ரெடி. ஸோ நீங்கள் இன்னும் அனுஸ்ரீ கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது போல் ரெசிபி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம்.